ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா, பொன்னை விரும்பிய பொது மாதர் அப்படிங்கிற அந்த திருக்குறளுடைய கண்டினியூட்டி தான். ஸோ வாங்க தொடர்ச்சி வரி என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய வரி என்ன அப்படின்னா, என்னை விரும்பி அப்படிங்கிற இந்த வரியோடு நம்ம திருப்பூரை வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ என்னை விரும்பி அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முருகப்பெருமானி உங்களையே வந்து நான் எப்பவுமே வந்து விரும்பாமல் பொன்னை வந்து விரும்பிய, அதாவது நான் வந்து உங்களை எப்போவுமே வந்து விரும்பாமல் ஒரு அதிகமான காசு இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களை விரும்பக்கூடிய ஒரு பொதுவான மகளிரை வந்து நான் வந்து தேடி போகிறேன். அப்படி தேடி தடுமாறி போகிற என்னோட இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடியன் என்ன நீங்கள் விரும்பி என்னை ஏற்றுக்கணும். நான் அதை தப்பு தெரியாமல் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் நீங்கள் என்னை வந்து விரும்பி ஏற்றுக்கணும். நானே உங்களை வந்து விரும்பலைனாலும் நீங்கள் வந்து என்னை விரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற மாதிரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு தாய் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தாயை வந்து ஒரு குழந்தை வந்து விரும்பலை அப்படின்னா கூட அந்த குழந்தைய வந்து தாய் வந்து விரும்பாமல் இருப்பாங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அதாவது சேயாகிய அடியேன நான் இருக்கிறேன். நீங்கள் வந்து தாயாக இருந்து என்னை வெறுக்காமல் எனக்கு விரும்பி அருள் புரிய வேண்டும். என்னை விரும்பி நீங்கள் ஏற்றுக்க வேண்டும். நான் எதாவது தப்பு பண்ணாலும் சரி, இல்லை நான் உங்களை நினைக்காம உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் நீங்கள் வந்து என்னை வெறுக்காமல் நீங்கள் வந்து எப்போவுமே என்னை வந்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முருகப்பெருமான்கிட்ட அடிபணிந்து கேட்பது தான் இந்த என்னை விரும்பி அப்படின்னு சொல்லிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம். அடுத்தது, ஒரு கால் நின் எண்ணி விரும்பவும் அருள்வாயே அப்படிங்கிற வரி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மாதராசையாகிய, மாதராசின்னு தெரியும், பெண்ணாசை. ஸோ அப்படி பெண்ணாசையாக இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மருந்து, ஞான பண்டிதனுடைய நினைவு தான். ஸோ அந்த மாதிரி பெண்களுடைய ஆசையை கொண்டு அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருக்கவங்க முருகப்பெருமானை வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மருந்து. ஸோ அதே மாதிரி நெருப்புக்கு பக்கத்தில் போன உடனே எப்படி வந்து ஒரு பனிக்காத்தோட வாடை வந்து அணுக முடியாதோ, அதே மாதிரி முருகப்பெருமானை வந்து நம்ம இடையறாது நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா பெண்களுடைய மாதராசையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மை வந்து அணுகாது. ஸோ பெண்ணாசை வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் முருகப்பெருமானை வந்து நினைத்தீர்கள் என்றால் அந்த நோய் வந்து உங்களை விட்டு போய்விடும். ஸோ எப்படி வெயிலுக்கு பக்கத்தில் போன உடனே பனிக்காற்று கரைஞ்சி போயிடுதோ, அதே மாதிரி முருகப்பெருமானை நீங்கள் கேப் விடாமல் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா பெண் ஆசை வந்து உங்களுக்கு வராது. அப்படியே அந்த பெண்களே உங்களை தேடி வந்தாலும் அது வந்து உங்களை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் இதுக்கு பெஸ்ட்டாக சொல்லணும் எப்படின்னா, அவனருளாலே அவன்றால் வணங்கி அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்குது.